ஓவராலா மூட்டு தசையில எல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்குன்னா, மூட்டு தசைகள்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஒரு சத்து குறைபாடா கூட இருக்கலாம். சத்தான உணவு பழக்கம் இல்லாதாலும் இயற்கையை விட்டு நம்ம விலகி இருக்கிறதுனாலும் இந்த சத்து குறைபாடு பிரச்சனை வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன சத்து குறைபாடு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தலைவலியா இருக்கு, படபடப்பா இருக்கு, கை கால்லாம் ரொம்ப சில் ஆகுது, ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணா ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்க தொட்டாலும் வலிக்குது, மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்குது, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே டயர்ட் ஆகுது ஃபீல் பண்ணீங்கன்னா விட்டமின் டி குறைபாடா இருக்க வாய்ப்பு இருக்கு. கை கால்லாம் அடிக்கடி மரத்து போகுது, குத்துற மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, பிரெயின் ஃபாக் ஆகுது, அடிக்கடி ரொம்ப மறதியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு. தசைகள் அடிக்கடி பிடிக்குது, நைட் கிராம்ஸ் அடிக்கடி வருது, இல்லை எனக்கு தூக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா மெக்னீசியம் டெஃபிஷியன்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள், பெண்களுக்கு அடிக்கடி எனக்கு முடி நிறைய கொட்டுது, ரொம்ப சோர்வா இருக்கு, பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் வருதுன்னா இரும்பு சத்து குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கு. நான் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு சரியாகனா கண்டிப்பா சத்து குறைபாடு இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அதனால கரெக்டான மருத்துவரை சந்திச்சு நீங்க கரெக்டான பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான டயட் அண்ட் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் இந்த பிரச்சனை வந்து ஈஸியா சரியாயிடலாம்.